ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் இல்ல. பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வெஸ்காஸ் பேப்பர் பத்தி வீடியோ போடுறத பத்தி கமெண்ட்ல போட்டிருந்தாரு. அதனால தான் நம்ம இப்ப இந்த வீடியோவ எடுத்திருக்கிறோம். நம்ம வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி தனியா அனலைஸ் பண்ணாததுனால, நான் கிறிஸ்பா வந்து ரிப்போர்ட்ட மாத்திரம் பார்க்குறோம். பேப்பர் இண்டஸ்ட்ரியோட ரிப்போர்ட்ட வந்து கிரிசல் ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 6.8% வந்து குரோத் வந்து பேக்கேஜிங் பேப்பருக்கும், 3.3 to 5% குரோத் வந்து ரைட்டிங் அண்ட் பிரிண்டிங் பேப்பருக்கும் 2024க்கு பிறகு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்க ரிப்போர்ட்டா குடுத்துருக்குறாங்க. அந்த பேஸ் பண்ணி நம்ம இத பார்ப்போம். இப்ப இந்த கம்பெனியோட கீ மெட்ரிக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, 668 கரண்ட் பிரைஸ் ஓடியிருக்கு. அவன் ஜனவரி மாசம் தான் 815 வச்சிருந்திருக்கிறான். எந்த லோல இருந்து ஏறி இருக்கிறான்னா, 465லேருந்து ஏறி இருக்கிறான். புக் வேல்யூ 468ஆ இருக்கு. அது வந்து பிரைஸ் டூ புக் வந்து 1.48ஆ போயிருக்கு. ஸ்டாக்கோட பிஇ வந்து 5 தான் இருக்கு. இது நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாரி இண்டஸ்ட்ரி பிஇ 8 தான் இருக்கு. இதுவும் ஒரு பாசிட்டிவ் சைன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நெறைய கேப் இண்டஸ்ட்ரி பிஇய மேட்ச் பண்றதுக்கே 3 பாயிண்ட் மேட்சிங்க்கு இருக்கு. அதே மாரி இவங்க வந்து அ கேப்பிட்டல்ஸ வந்து எஃபெக்டிவா யுட்டிலைஸ் பண்றாங்கங்கிறதுக்கு இதுவே நல்ல ஒரு சாட்சி. ஆர்ஓசிஇ வந்து 52% ஆவும், ஆர்ஓஇ வந்து 44% இருக்கு. அப்ப ஈக்விட்டி கேப்பிட்டலையும் சரி, கேப்பிட்டல் எம்ப்ளாய்டையும் சரி எஃபெக்டிவா யுட்டிலைஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்கங்கிறத இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. கிரஹம் நம்பர் 1140 இருக்கு. இந்த ட்ரெண்ட் இப்படியே இவங்களுடைய பிசினஸ் போயிட்டே இருந்துச்சுனாக்க, இது 1140 டச் பண்ணா தான் கிரஹம் நம்பர டச் பண்ணா தான் இங்க பிரைஸ் டூ கிரஹம் 1 வருங்கிறத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இருக்கக்கூடிய இது வந்து இப்ப இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும், இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 2100க்கு போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வச்சுக்கலாம். ஆனா, டிடிஎம்மோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 1931ன்னு வருது. அப்டின்னா என்ன ஆகுதுன்னா, எஸ்டிமேஷன் கம்மியாயிருச்சு. எஸ்டிமேஷன் கம்மியாயிருச்சு அப்டிங்கிறதுனால, இவங்க வந்து இந்த பிரைஸையும் நம்ம வந்து அதோட ஃபார்முலா பிரகாரம் வரும்போது, பிரைஸும் அதோட கீழ கம்மியாகுது. ஸோ, இப்ப இன்ட்ரின்சிக் வேல்யூவ காட்டிலும் டிடிஎம்மோட வேல்யூ கம்மியா இருக்கும்போது, ஸ்டாக் பிரைஸு மேல ஏறும் அப்டிங்கிறத நம்மளால டக்குன்னு எதிர்பார்க்க முடியாதுங்கிறத நம்மளால புரிதலா எடுத்துக்க போறோம். சரி, அப்ப என்னதான் பண்ணியிருக்கிறான்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட நம்ம செக் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், சும்மா சூப்பரா ஒரு 3 வருஷத்துல இந்த 3 வருஷமாவே 2021 லோ வச்சுட்டான். பாக்கி 2 வருஷமும் ஜம்ப் பண்ணி டபுள் டைம் ரெவென்யூ எடுத்துட்டான். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னு வச்சுக்கங்க, 2021ல -4,00,00,000 இருந்தது. இன்னைக்கு வந்து ரூ. 1,087,00,00,000 எடுத்துட்டான். சோ, இப்ப அடுத்து வரக்கூடிய இயர்ல வந்து இத மேட்ச் பண்ணணும். இல்லாட்டி இத காட்டிலும் கூட எடுக்கணும். இத கம்மியா எடுத்தாங்கன்னா, மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு கம்மியா தானே இருக்கும். டிடிஎம் வந்து 977. இப்ப டிடிஎம் இத காட்டிலும் கம்மியா இருக்குன்னாக்க, டிடிஎம் அச்சீவ் பண்ணான்னா மார்க்கெட்ல ஷேர் பிரைஸ் இறங்கத்தான் செய்யும். அட்லீஸ்ட் இவன் இந்த லெவலயாவது அச்சீவ் பண்ணணும். அப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இவன் குவார்ட்டர்லில இருக்கக்கூடிய இந்த குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ட நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 651 631 வருது. 656 வருது. இவன் வந்து இப்போ ப்ரீவியஸ் இயர் வந்து ப்ராஃபிட் வந்து 1087 குடுத்துருக்கிறான். அப்ப இவன் மார்ச் குவார்ட்டர்ல பிசினஸ்ல எடுக்க வேண்டிய தொகை வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ரூ. 431,00,00,000. அப்படி எடுத்தான்னா ஷேர் பிரைஸ் மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி எடுக்காம கொஞ்சமாவது அத மேட்ச் பண்ணணும். பக்கத்துலயாவது வந்துட்டு அடுத்த குவார்ட்டருக்காவது நம்ம கான்ஃபிடென்ட் குடுத்தாங்கன்னா, இது மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து அந்த ஜூன் மாச குவார்ட்டர்ல இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் தொறந்துருவாங்க. அதனால இந்த சைடு ரைட்டிங் அண்ட் பேப்பர் செக்மென்ட் வந்து பிரிண்டிங் பேப்பர் செக்மென்ட் வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கை குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க, மார்ச் மாசத்துக்கு ஆனுவல் எக்ஸாமினேஷன் வந்துரும். ஹோம் ஒர்க்லாம் இருக்காது. இது எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியல. இனிமே மார்ச்சோட ரிசல்ட்ட டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஹோப் இருக்குன்னாக்க மேல ஏறிரும். ஹோப் வந்து இல்ல அப்படின்னு சொன்னாக்க,
கீழ வந்து பாட்டம் லைனுக்கு கீழ இறக்கி இது பக்கத்துல அத டச் பண்ணிட்டு, அப்புறமா ட்ரெண்ட் மேல அடுத்த குவார்ட்டருக்கு அவைங்க ரிசல்ட்ட எதிர்பார்க்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. இப்ப இவனோட இத பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், அ ம இத வந்து நமக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப வந்து பாசிட்டிவ் சேஞ்சஸ் தான் குடுத்துருக்கிறான். ஆப்பரேஷன் இன்கம் வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன் வந்து ஹெவியா இருக்கு. நல்லா பாசிட்டிவாவும் இருக்கு. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நியூ இன்வெஸ்ட்மென்ட் கிட்டத்தட்ட ரூ. 4000 கோடி ரூவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான். ரூ. 3000 கோடி ரூவாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறான். அந்த ரூ. 1000 கோடி ரூவா டிஃபரன்ஸ் இங்க நமக்கு மைனஸா காட்டுது. இவன் ஒரு ரூ. 240 கோடி ரூவாய்க்கு கிட்டத்தட்ட கடன அடைச்சிருக்கிறான். அதனால தான் இவன் வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இங்க ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா வரான். இந்த தடவ 234 270 கோடி ரூவாய்க்கு என்னமோ கடன அடைச்சிருக்கிறான். 247 கோடி ரூவாய்க்கு கடன் அடைச்சிருக்கிறான். அதனால இது ஒண்ணு இருக்கு. 48 கோடி ரூவாய்க்கு டிவிடெண்ட் குடுத்திருக்கிறான். இது மைனஸ் காட்டிறத பத்தி ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதெல்லாம் தாண்டியும் கூட இவனுக்கு பிளஸ்ஸா குடுக்குறான். அதே மாரி இங்க வந்து இன்சைட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இது எல்லாமே மோர் ஆர் லெஸ் ஒரு 2, 3 நாள் டிஃபரன்ஸ் இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் மாத்திரம் ஒரு 6 நாள் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதனால ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ட்டா சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, நம்மளால அத உணர முடியல. இது நார்மலா என்ன ஒரு 1 வாரம் தானே இன்கிரீஸ் ஆயிருக்கு. 6 நாள்ங்கிறது லெஸ் தென் 1 வீக். அதனால உணர முடியல. ஒரு 2 வீக்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யோசிக்க வேண்டியிருக்கும். நம்ம டெப்டார்ஸ் பேமெண்ட்டுக்கோ இல்லாட்டி பேயபிள்க்கோ வந்து பார்த்தோம்னா, ஒரு 2 வீக்ஸ் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம யோசிக்கணும். அது பிளஸ்ஸாவோ, மைனஸாவோ 2 வீக்ஸ் வந்துச்சுன்னா, நம்ம யோசிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஸ்டாக்கோட இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, மார்ஜின்லாம் பார்த்துட்டோம். இது எல்லாமே ப்ளஸ், மைனஸ் எல்லாத்தையுமே நம்ம அங்க பார்த்தது தான். இதோட ட்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, பெரிஷ் சைடு நெகட்டிவ் சைடு பெரிஷ் சைடு போய்க்கிட்டு இருக்கு. இது எவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி மேலே ஏறப்போகுதுங்கிறது நமக்கு தெரியல. பட் அட் பிரசன்ட் நியூட்ரல்லேருந்து கடந்து பெரிஷ் சைடுக்கு போய்க்கிட்டு இருக்கு. இப்ப எம்எஃப் வந்து 0.04 பாயிண்ட் வந்து 1% இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது யாரு எஃப்ஐஐஎஸ். ஆனா எம்எஃப் வந்து அதே அளவுக்கு குறைச்சிருக்கிறாங்க. இந்த சைடு ப்ரமோட்டிங்ல வந்து எந்தவித சேஞ்சஸும் இல்ல. இப்படிப்பட்ட இந்த கம்பெனிக்கு நம்மளுடைய இது பிரகாரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுடைய பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜில சொல்லுது என்னன்னா, 693 வரும்போது என்ட்ரி பாயிண்ட். அப்பன்னா இப்ப ஏத்திரலாமான்னாக்க, இல்ல அவன் 815 போயிட்டு கீழ இறங்கியிருக்கிறான். அவன் எந்த அளவுக்கு சப்போர்ட்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்க, கிட்டத்தட்ட ரூ. 600 சப்போர்ட் எடுத்தான்னாக்க, அந்த இடம் தான் நமக்கு அட்வான்டேஜ். புரியுது இல்லைங்களா? ரூ. 600 சப்போர்ட் எடுத்தான்னா, அந்த இடம் அட்வான்டேஜ். அதுல இது வந்து கிட்டத்தட்ட 693க்கு இப்ப கீழ இறங்கிட்டா, இவன் ஏதோ ஒரு ரேட்ல இறங்கிட்டு மேல ஏறுனான்னா, எங்க எடுத்தாலும் நமக்கு அட்வான்டேஜ் தான். ஆனா, இப்ப வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னாக்கா, அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகும்போது லோல எடுத்துக்கலாம். அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்ப இவனோட இதெல்லாம் வந்து நம்ம டார்கெட், ரெசிஸ்டன்ஸ்ன்னு எதுவும் நம்ம இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியதில்ல. நான் அடுத்த லெவல் வந்து 900 அப்படிங்கிறது 2.618 தான். இது ஊரறிஞ்ச ரகசியம். இதுல ஒண்ணும் ரகசியத்துக்கு ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி இருக்கு. இப்ப இது வந்து இப்படி இருக்கு. இவனுடைய டேட்டுன்னு நம்ம வந்து ஸ்பெஷலா நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், எந்த டேட் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். 2024க்கு வெஸ்ட்காஸ்ட் 2024க்கு வந்து பார்த்தோம்னா, பிப்ரவரி 22 நாளைக்கு பிறகு நாளை மறுநாளைக்கு பிறகு எந்த டைரக்ஷன்ல போப்போறான்னு பார்ப்போம். அது வந்து மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் அந்த டைரக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் அடுத்த டேட் இருக்கு. அப்புறம் மே மாசம் 29 தான் அதுக்கு அடுத்த டேட்டு. இப்படி நம்ம இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோடத நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்ப நான் இத வந்து பார்த்தேன் மந்த்லி சார்ட்ல போட்டுக்கிட்டேன். அப்பதான் நமக்கு வந்து இது கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்ப இங்கேருந்து வந்து என்ன பண்ணுது, நான் இந்த ஹைட்லருந்து மேல அப்பர் சைடு இத வந்து போட்டுக்கிட்டோம் சேனலுக்கு. அதே மாரி இந்த சைடு டவுன் சைட் சேனலையும் போட்டுக்கிட்டோம். நடுவுல இந்த ட்ரெண்ட் பிக்கப் ஆன இந்த பார்ட்ட வந்து சிவப்பு கலர் கோடா நான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டாக்க, இவன் வந்து இந்த அப்பர் சைடு இருக்கக்கூடிய டாப் சீலிங்க வந்து உடைச்சிட்டு திருப்பி கீழ இறங்கிட்டு இருக்கிறான். இந்த பிவோட் பாயிண்ட்ட உடைச்சிட்டு திருப்பி அதே அதுக்கு மேல தான் க்ளோஸ் ஆகி நின்னுகிட்டு இருக்கிறான்னு வச்சுக்குவோம். இப்ப இருக்குது. அடுத்த மாசத்துக்கு என்ன செய்யறதுக்கு இருக்கு? ஒண்ணு இந்த 50% மார்ஜோட இந்த இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டத்தோட மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏறிட்டாங்கல்ல, அத உடைச்சுட்டான்னாக்க கீழ இருந்து இந்த பிவோட் பாயிண்ட்டோ இல்லாட்டி இந்த பாட்டமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சும்மா நம்ம போட்டு பார்ப்போமே! ஒரு சின்னமா நம்ம வந்து இந்த இடத்த வந்து பெருசுபடுத்திக்குவோம்.
இந்த இடத்த பெருசுபடுத்திக்கிட்டு கொஞ்சமா பெருசுபடுத்தியிருக்கிறேன்னு வச்சுக்குவோமே. இப்ப இவன் வந்து என்ன பண்றான், அடுத்த மாசத்துக்கு கீழயே ஓப்பன் ஆகுறான். இல்லாட்டி நடுவுலயே ஓப்பன் ஆகுறான்னு வச்சுக்கங்க. இந்த பச்சை கலர் கோட்டோட இப்படி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா இப்படியே திரும்பி இவன் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு புல் பேக் எடுத்துட்டு மேல போனான்னா, இது அப் ட்ரெண்ட். 2.618 தொட்டு போயிரும். இந்த கோடு 2.618. அதுக்கு பதிலா அடுத்த மாசம் இப்படி வந்துட்டு, இந்த பச்சை கலர் கோட்ட உடைச்சுட்டு, அப்புறம் இந்த பாட்டம் லைன் இது இந்த ஆவரேஜ் நடுவுல இருக்கக்கூடிய பாட்டம் லைனையும் உடைச்சான்னு வச்சுக்கங்களேன், அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படி இல்லைன்னா இந்த பிவோட் பாயிண்ட் இல்லைன்னா இந்த பாட்டம தொடணும். இந்த பாட்டம் அவன் தொட்டான்னாக்க கிட்டத்தட்ட ரூ. 400 ஓடி வந்துரும். அதுக்கப்புறம் திருப்பி ஒவ்வொன்னா தான் இப்படி தான் ஏற முடியும். ஏறுவான், இல்லாட்டி ஒரே கேண்டிலா ஏறட்டும். எப்படி வேணாலும் ஏறட்டும். டபிள்யூ வச்சுட்டு, அதுக்கப்புறமா இப்படி ஏறிட்டு, அப்புறம் இப்படி வந்துட்டு, இப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மந்த்லிங்கிறதுனால நீங்க இந்த சைடு பார்த்துட்டு 2 வருஷமா, 3 வருஷமா இல்ல. இது மந்த்லி நம்ம கோடு போடும்போது அப்படி வருது. ஸோ, அப்ப இது ஒரு பாத்து. இதுக்கு அடுத்த பாத்துக்கு என்ன சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இப்படி வந்துட்டு டவுன் ட்ரெண்டா இருந்ததுன்னா, இத உடைக்காமயே இப்படியே கீழ இறங்கிருவான். இப்படி வந்துச்சுனாக்க இது இந்த பாட்டம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதுக்கு பதிலா அப் ட்ரெண்டா இருந்ததுன்னா, ஒண்ணு மேலேருந்து அப்படியே உடைச்சு கொண்டு போணும். அதாவது இதிலேருந்து இப்படி புல் பேக் எடுத்து இப்படியே உடைச்சு கொண்டு போனான்னா, இது ஒரு அப் ட்ரெண்டுக்குன்னு நம்ம கருதலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னான்னாக்க, இவன் இங்க வரைக்கும் வந்துட்டு, இப்படியே வந்துட்டு, இப்படியே உடைச்சு மேலே ஏத்தி கொண்டு போனான்னா, இதுவும் அப் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ, இவன் எப்படி வரப்போறாங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல. எல்லாமே மார்ச் மாசம் அவனுடைய ரிசல்ட்ட பேஸ் பண்ணி மார்ச் குவார்ட்டரோட ரிசல்ட்ட பேஸ் பண்ணி தான் இதோட ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கு. அதனால பொறுமையா இத பார்த்து டீல் பண்ணிக்கிறது நல்லது. தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே!